ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. வணக்கம்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர் சுற்றுலாத்துறையின் அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சுற்றுலாத்துறை என்பது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டரு, சார் சார் நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்ல, நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அப்படியா? சாரிங்க, கட் 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 ஒன் மோர் போலாம். ஓகே, கட். வணக்கம், தளபதி அவர்கள் என்னை சுற்றுச்சூழல் துறை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக என்னை அப்படின்னாரு. எனக்கு இந்த இடத்துல என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இது வரைக்கும் இப்படி அமைச்சரை தமிழ்நாடு கண்டதுண்டா? இதெல்லாம் பாராட்டத்தக்க அம்சம். ஏன்னா அவர் தன்னுடைய பணிகளில் மூழ்கி போயிருக்கிறார். அவரை நீங்க குறை சொல்லக்கூடாது. தனக்கு எந்த பணி கொடுத்தாலும் எல்லாமே அரசு பணம் தானேங்க, எல்லாமே மக்கள் வரி பணம் தானே. சுற்றுலாத்துறையா இருந்தானே, சுற்றுச்சூழல் துறையா இருந்தானே, எல்லாமே நம்ம அப்பா வாங்கி கொடுத்த புக்கு தானே விஜய் சொல்லுவார்ல, அந்த மாதிரி எல்லாமே மக்கள் வரி பணம் தானே. எந்த துறையா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பக்கத்து துறைக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்கணும்.